ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் ஆல்ஃபா மெயில் அப்படின்னா யார், ஏன் ஆல்ஃபா மெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயில் கேட்டகரியிலேயே ரொம்ப ஹை ப்ரொஃபைலான ஒரு மெயில் கேட்டகரி அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் ஆல்ஃபா மெயிலாக மாறணும் அப்படின்னா என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான். ஆல்ஃபா மெயில் அப்படிங்கிறவனை ஒரு அனிமல் கேங்கோட லீடரோட சேர்த்து வச்சு ஒப்பிடுறாங்க. நீங்களே யோசிங்க, ஒரு அனிமலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அதோட லீடர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அக்ரெசிவாக இருப்பான், அந்தளவுக்கு அக்ரெசிவாக இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு கீழே இருக்கிற எல்லா அனிமலையும் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு அக்ரெசிவான ஒரு பிஹேவியர் கொண்டவங்கள தான் இந்த ஆல்ஃபா மெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ஃபா மெயிலோட ஸ்ட்ரென்த் இல்லை ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டிசிப்ளின், ரெண்டாவது வந்து அக்ரெசிவ்னஸ், மூணாவது டெசிஷன் மேக்கிங், நாலாவது கண்டினியூயஸ் லேர்னிங், அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா த லீடர்ஷிப். இந்த 5 விஷயந்தான் ஒரு ஆல்ஃபா மெயிலை ஒரு கேங்கோட லீடராக எப்பயுமே சஸ்டெயின் பண்ண வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஆல்ஃபா மெயிலாக மாற முடியும். ஆனால் நிறைய பேர் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. அதனால தான் பீட்டா மெயிலாகவே இருக்கும். ஆல்ஃபா மெயிலுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக பர்ஃபெக்டாக யாரை சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பாக எலன் மஸ்க்கை சொல்லலாம். அவனுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். அவனுடைய ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டியை யாராலையும் மேட்ச் பண்ணவே முடியாது. அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இதுதான் அப்படின்னு அவன் ரொம்ப கிளியராக இருப்பான். அந்த ப்ராஜெக்டில் உனக்கு வந்துட்டு ஸ்டஃப் இருக்குது அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் பே பண்ணுவான், உனக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்னாலும் பண்ணி கொடுப்பான். ஆனால் நீ அதை சொதப்பின அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரொம்ப அக்ரெசிவாக ஒன்றா டெர்மினேட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான். அதே மாதிரி புது புது விஷயங்கள் இன்னோவேட்டிவாக பண்ணுறதுல ஆல்ஃபா மெயில் அடிச்சுக்கிறதுக்கு ஆல்ஃபா மெயில் மட்டும்தான். ஆல்ஃபா மெயில் பார்க்குறதுக்கு ரொம்ப காமாகவும் கூலாகவும் இருப்பான். ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி கிடையவே கிடையாது. அவனுக்கு ஒரு விஷயம் ஆகணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அக்ரெசிவாக எந்த அளவுக்கு ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவான். அவனுக்கு அந்த விஷயம் அவனால் பண்ண முடியலை அப்படின்னா கண்டிப்பாக அதே ஒரு சேலஞ்சஸை எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை அதை விட பெட்டராக பண்ணி முடிச்சுடுவானுங்க. ஆல்ஃபா மெயிலோட இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா தப்பாக எப்பயுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவே மாட்டானுங்க. நிறைய பேர் சொல்லுவானுங்க பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது, பவர் மட்டும் வாழ்க்கை கிடையாது, ஹாப்பினஸ் மட்டும் வாழ்க்கை கிடையாது அப்படின்னு. ஆல்ஃபா மெயிலுக்கு பணம், பவர் இந்த ரெண்டும் மட்டும்தான் ஃபோக்கஸ். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா சென்டர் ஆஃப் ஃபோக்கஸாக நம்மளே மாறுவோம் அப்படிங்கிறதுல இவங்களுக்கு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ அதனால் பணம், பவர் இந்த ரெண்டுத்தையும் அடைகிறதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவானுங்க. சேம் டைம்ஸ் வந்து இவனுங்க இண்டிவிஜுவலான ஒரு பர்சனை நம்பவே மாட்டானுங்க. டீம் ஒர்க் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இன்கேஸ் டீமில் வந்து ஒருத்தர் ஓடிட்டான் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, இன்னொருத்தனை வச்சு ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்டை சூப்பராக பண்ணிடுவானுங்க. ஆல்ஃபா மெயில் பொண்ணுங்களை சேஸ் பண்ணுவானா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணவே மாட்டான். ஆல்ஃபா மெயில் பொண்ணுங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கவே மாட்டான். அவனுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா அவனோட பர்பஸ் ஆஃப் லைஃப், அதாவது அவனுடைய கோல் என்ன, அவனுடைய ப்ராஜெக்ட் தான் அவனுக்கு எப்போயுமே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கும். இவன் வந்து ரிலாக்ஸேஷன் ஆகிறதுக்கு ஒரு டெம்பரரியான ஒரு பிளேஸ் இருக்குது தெரியுமா, அதை வேணால் பொண்ணுங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். மேக்ஸிமம் இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ஆல்ஃபா மெயில் பொண்ணுங்களை யூஸ் பண்ண மட்டும்தான் செய்வான். பொண்ணுங்களுக்கான ப்ரியாரிட்டியோ இல்லை பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டான். ஸோ இதனாலேயே அதாவது அவன் எப்பயுமே ஒரு ஹை வேல்யூவாக இருக்கிறதுனால பொண்ணுங்க வந்து இந்த ஆல்ஃபா மெயில் கூட ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை அதிகமாக இருக்கும். அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்ஃபா மெயில் கூட நிறைய பொண்ணுங்க சுற்றுவாங்க. ஆல்ஃபா மெயில் வந்து ஹியூமனோட ஃபீலிங்ஸுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவானா அப்படின்னா எஸ், ரெஸ்பெக்ட் பண்ணுவான். இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா யாரோட ஃபீலிங்ஸுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவான் அப்படிங்கிறதான் பிரச்சனை. அவனுடைய ஃபீலிங்ஸுக்கு மட்டும்தான் ரெஸ்பெக்ட் பண்ணுவான். அவனுடைய ஹாப்பினஸுக்கு அவன் எந்த இடத்துலையும் ரெக்ரெட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் அவன் ஒர்க் அவுட் பண்ணுவானே தவிர அடுத்தவன் என்ன நினைப்பான், அடுத்தவன் வந்து கஷ்டப்படுவான் அப்படிங்கிற எந்த ஒரு ரெக்ரெட்டுமே அவன்கிட்ட இருக்காது. ஸோ அதனாலேயே நிறைய விஷயங்களில் ஈஸியாக ஜெயிச்சிருவானுங்க. ஏன் அப்படின்னா அவன் அடுத்தவனை பற்றி நினைக்கவும் மாட்டான். அடுத்தவன் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படிங்கிறது இவனுக்கு தேவையே கிடையாது. அவனுடைய டார்கெட் என்னுடைய ப்ராஜெக்டில் நான் ஜெயிக்கணும், அதுலேருந்து எனக்கு ஒரு பவர் வரணும், அதுலேருந்து எனக்கு ஒரு பணம் வரும், அந்த பணம் வந்து எனக்கு ஹை வேல்யூவாக மாற்றும், அது வந்து எனக்கு ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இவனுடைய மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஆல்ஃபா மெயில் ஆகணும் அப்படிங்கிற ஆசை வரும். ஆல்ஃபா மெயில் ஆகிறது பையா ஒரு டீ போடு அப்படிங்கிற கதை கிடையாது. இதுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ் ஆகும். நீங்கள் அந்த மென்டாலிட்டிக்கு அடாப்ட் ஆகணும், தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆல்ஃபா மெயில் ஆக முடியும். தாண்டி என்னால் ஆல்ஃபா மெயில் ஆக முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஆல்ஃபா மெயிலோட 2 குவாலிட்டி எடுத்து அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி அதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் முடியும்.
ஆல்ஃபா மெயில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எப்பயுமே ப்ராப்பராக பண்ணுவான். அவன் ஒரு விஷயம் பண்ணுறான் அப்படின்னா அதுலேருந்து அவனுக்கு ஒரு பணம் வரணும், இல்லை அப்படின்னா பவர் வரணும். இந்த 2 விஷயமும் வரல அப்படின்னா அந்த விஷயத்தை அவன் பண்ணவே மாட்டான். சிம்பிளாக அட்வைஸ் பண்ணுறான் அப்படின்னா கூட, அந்த அட்வைஸ் பண்ணுறான் அப்படின்னா அதன் மூலியம் அவனுக்கு ஒரு மணி வரணும், இல்லை அப்படின்னா யாருக்கும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்து அவனுடைய டைமை வேஸ்ட் பண்ண மாட்டான். ஏன் அப்படின்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் அட்வைஸை யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு. முக்கியமாக ஃப்ரீயாக கொடுக்குற அட்வைஸை நிறைய பேர் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த ஆல்ஃபா மேலுக்கு நல்லாவே தெரியும். 2வது பொண்ணுங்க நிறைய சுற்றினா, இல்லை பொண்ணுங்க கூட நிறைய படுத்தா தான் பெரிய ஆளுன்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள எல்லாமே இந்த ஆல்ஃபா மேல் ஜோக்கர் கூதியாக தான் பார்ப்பான். ஏன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப முக்கியமான டைமாக அந்த பொண்ணு கூட படுத்தோ இல்லை அந்த பொண்ணு கூட சுற்றியோ நீ வேஸ்ட் பண்ணுவ. ஆனால் இந்த ஆல்ஃபா மேல் அவனோட எம்பையர் பில்டு பண்ணிக்கிட்டு இருப்பான். பொண்ணுங்களே அவனை தேடி போகும். அந்த அளவுக்கு இவனுடைய க்ரோத் ரொம்ப வெறித்தனமாக இருக்கும். ஆனால் நிறைய இந்த ஃபீட்டா மெயில் பார்த்தீங்க, இல்லை அது கீழே இருக்கிற மெயில்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பொண்ணுங்களை தேடி போய் அதை போய் ஒரு கெத்து அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவிலையும் நிறைய இடத்துலையும் ராக்கெட் விட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அவனுங்க எல்லாமேவும் ஆல்ஃபா மெயிலுக்கு ஜோக்கர் குதி தான். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய வீடியோஸ் நமக்கு மோட்டிவேஷனை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொண்ணு கிராஸ் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளை அறியாமலே அந்த பொண்ணை பார்க்க ஆரம்பிக்குவோம். ஸோ அந்த இடத்துல உனக்கு டிசிப்ளின் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அப்படி நீ இருந்த அப்படின்னா கடைசி வரைக்கும் ஜோக்கர் குதி தான். ஒன்றை நீயே கண்ட்ரோல் பண்ண தெரியலை அப்படின்னா நீலாம் எப்படி ஆல்ஃபா மெயில் ஆவ? இந்த ஒரு கூட்டத்தை, ஒரு கேங்கை நீ சொல்கிறத கேட்க வைப்ப. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராப்பராக கண்டிப்பாக முடியும். முக்கியமாக இந்த ஆல்ஃபா மெயில் பிளேமிங் அப்படிங்கிறது பண்ண மாட்டான். வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.